இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டார் பேட்டர்னை எப்படி பைத்தானில் ப்ரோக்ராமாக ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ரோ வேணுமோ அதை எண்ணில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் வந்து 1லேருந்து உங்கள் என்னோட வேல்யூ வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே நான் ஸ்ட்ரிங்கில் ஸ்டாரும் ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஐயாவில் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ 1, அப்போ வந்து 1 டைம் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 2 வரும், அப்போ 2 டைம் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி லூப் முடிகிற வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரமிட் பேட்டர்ன் பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளோ ரோ வேணுமோ அதை எண்ணில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார் லூப் வந்து 1லேருந்து என்னோட வேல்யூ வரைக்கும் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரிண்ட் வந்து ஸ்பேஸுக்காக, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாருக்காக. நான் ஸ்ட்ரிங்குக்குள்ளே வெறும் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அதை n - ஐயால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ 5னா ஐயோட வேல்யூ இப்போ ஃபர்ஸ்ட் 1ன்னு வரும். 2 இதையும் மைனஸ் பண்ணால் 4, அப்போ 4 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். எனக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆன லைன்லேயே ஸ்டாரும் பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகாமல் இருக்க நான் end = கொட்டேஷன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாருக்காக பிரிண்ட் போட்டுக்கிறோம். இது ஐயை பேஸ் பண்ணி பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு I 1 வரும், அப்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 2 ஆகும்போது எனக்கு 3 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும், 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி 5 டைம் லூப் ரன் ஆனால் நமக்கு பிரமிட் பேட்டர்ன் கிடச்சிடும்.